வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக விஷயங்களை கூற இருக்கிறோம். அதாவது மே மாதம் முடிவடைந்து விட்டது. மே மாதத்திலே நமது சந்தைகள் மறுபடியும் ஒரு வீழ்ச்சியை தழுவியுள்ளது. இதற்கு காரணம் ஈரான் யூஎஸ்னுடைய பீஸ் அக்ரிமெண்ட் ஒரு அன்சர்டனிட்டிலேயே இருந்ததும் ஒரு முக்கிய காரணம். ஸோ பார்த்தோன்னா நம்ம சந்தைகள் ஏப்ரலில் ஒரு ஷார்ப் ராலி இருந்தது. அதனுடைய ப்ராஃபிட் புக்கிங்காக கூட மே இருக்கலாம். காரணம் இந்த பிரச்சனைகள். அதுபோல் எஃபிஐ செல்லிங். ஸோ இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நிஃப்டி கிட்டத்தட்ட 1.9% விழுந்ததுங்க. லாஸ்ட் 3 மாதம் பார்த்தோன்னா மார்ச்சில் 11.3% வீழ்ச்சி, ஏப்ரலில் 7.5% ஏற்றம், தென் மே மாதம் 1.9% வீழ்ச்சி. ஸோ மார்க்கெட் அந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதனுடைய அன்சர்டனிட்டிக்கு தகுந்தாற்போல் டான்ஸ் ஆடுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் அதுபோல் மார்க்கெட்டினுடைய மே மாதத்தினுடைய பிரெத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதுவும் லோவராகத்தான் முடிவடைந்துள்ளது. 16 துறைகளில் 10 துறைகள் ஒரு லோவராக முடிவடைந்திருக்கிறது. அதில் பெஸ்ட் பர்ஃபார்மர் துறை அப்படின்னு பார்த்தோன்னா லைக் மெட்டல், ஃபார்மா அண்ட் ஆட்டோமொபைல், இது மூணும் நன்கு பண்ணியிருக்கு. அதுபோல் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் ஸ்டார் பர்ஃபார்மர் அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸ் கிட்டத்தட்ட 22% ஏறி இருக்கு ஒரே மாதத்தில். மேலும் நேற்றைய தினம் வரை பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் மறுபடியும் ஒரு வீழ்ச்சியை தழுவி இருக்கிறது, 18%. எதனால்? இந்த ஈஸ் ஆஃப் பீஸ் எகெயின். ஆனால் இன்னும் ஸ்டில் பார்த்தோன்னா 27% பிஃபோர் இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட்டுக்கு முன்னாடி உள்ள இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். அதுமாரி மே மாதத்தில் எஃப்ஐஐ பார்த்தோன்னா 34,000 கோடி ரூபாய்க்கு விற்று வச்சுருக்காங்கங்க. ஸோ மே ஒரு ஹைலி வாலட்டைல் மந்தாக முடிவடைந்ததை வித் காஷியஸ் நோட்டட் முடிவடைந்ததை நாம் பார்த்தோம். ஸோ அதுபோல் தங்கம் பார்த்தோன்னா 3வது மாதமாக அதுவும் ஒரு வீழ்ச்சியை தழுவி கொண்டிருக்கிறது. ஏன் சார் தங்கமும் வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னா, அந்த எனர்ஜி ட்ரிவன் வாலட்டிலிட்டி அண்டு இன்ஃப்ளேஷனில் பார்க்கும் பொழுது ஒரு கோல்டை ஒரு நெகட்டிவாக பார்த்தாங்க. ஏன்னா க்ரூட் ஆயில் ஏறும்பொழுது தங்கத்தை நிறுத்தி வைக்க முடியவில்லை. ப்ளஸ் இப்பொழுது பார்த்தோன்னு வச்சுங்களேன், எல்லாமே உங்களுக்கு ஒரு கம்பேரிசனோடு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். லோவர் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ். ஸோ இது இந்த லோவர் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்ஸு ப்ளஸ் நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பது, இதனால் என்ன சார் ஆகும் அப்படிங்கிறதையும் கீழே பார்ப்போம். இந்த லோவர் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ரெடியூஸ் த ப்ராபபிலிட்டி. ஏன்னா இப்போ ஜூன் மாதத்தில் ஆர்பிஐனுடைய மீட்டிங் இருக்குது. அதனால் அதில் இந்த ரேட் ஹைக் ப்ராபபிலிட்டி குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் ஒரு 2 மாதத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்து 2 மாதத்து ஹையை தொட்டுள்ளது, அதுவும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நம்மளுடைய ஃபாரெக்ஸ் கிட்டி 1 இயர் லோவில் இருக்குது, 681 பில்லியனாக முடிவடைந்துள்ளது. மெயினாக அந்த எஃப்ஐஐ செல்லிங்கை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேணும். முதல்லாம் பார்த்தோன்னா எஃப்ஐஐ விற்கிறாங்க நம்மளும் விற்றுலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது இல்லையா? அதெல்லாம் இப்போ மாறிப்போச்சு. எஃப்ஐஐ விற்றாலும் இந்தியன் மார்க்கெட்டில் வீணோ இந்தியா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். அதுபோல் எஃப்ஐஐ வாங்கினாலும் அதற்காக பெருசாக வீழ்ச்சி அடையாது. ஏற்றத்துலேயும் பார்த்தோன்னா டபுள் மடங்காக ஏறக்கூடும். ஏன்னா அவங்க இப்போ விற்றதெல்லாம் பார்த்திங்கனாக்கா, அதுவும் ஆல் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் நல்ல பியும் இறங்கியிருக்கு, 10%க்கு மேலே வீழ்ச்சி அடைந்திருக்கு. அந்த ஸ்டாக்ஸை விற்றுருக்காங்க. அதனால் அவங்க விற்றது தவறு என்று வருந்த போகிறார்கள் வரக்கூடிய நாட்களில். ஓகே, இப்பொழுது வரும் வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக முக்கியமாக
டொமஸ்டிக் மற்றும் குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்ப்போம். என்னன்னு பார்த்தோன்னா, எகெயின் இந்த யூஎஸ் ஈரான் இந்த பீ ஸ்டாக். ஸோ இப்போ அது மாதிரி ஒரு பீ ஸ்டாக்ஸ் உள்ளே வந்ததே 2 பேரும் ஒரு க்ளோஸராக கிட்டக்க வராங்க. ஒரு 60 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பது ஒரு பாசிட்டிவ் டு த மார்க்கெட்னு சொல்லலாம். அதுபோல் ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசி ஜூன் 5 இருக்குது. நான் முதலே சொன்னது போல் நம்மளுடைய லோவர் ஆயில் ப்ரைஸஸ், தென் இன்ஃப்ளேஷன், தென் மான்சூன், இதை மூன்றும் வைத்து ரேட் ஹைக் இருக்குமா இருக்காதா என்பது டிசைட் ஆகக்கூடும். அடுத்தது யூஎஸ் இந்தியா ட்ரேடு நெகோசியேஷன் அண்ட் டிஸ்கஷன்ஸ், அதுவும் இப்போ அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டு அதுவும் இந்த வாரத்தில் அமெரிக்காவிலேருந்து வருகிறார்கள். தென் மே மாதத்தினுடைய ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா, தென் யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஃப்ரெஷ் ஸ்ட்ரெங்தன், இவையெல்லாம் நம்ம சந்தைகளுக்கு ஒரு நல்ல வழியை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் எஃப்ஐஐ ஃப்ளோ அதுவும் முக்கியம். இதை தவிர மான்சூன் டெவலப்மெண்ட்டு, ஸோ அது எப்படி இருக்குது, ப்ளஸ் க்ரூட் ஆயில் ட்ரெண்டு, ஸோ இவையும் சேர்ந்து சந்தைகளுக்கு ஒரு சரியான வழியை திருப்பக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். யூஎஸ் ஈரான் மூவிங் டு மோர் க்ளோசர் அப்படிங்கிறதுனால அது ஒரு பெட்டர் சென்டிமெண்ட் த்ரூ அவுட் குளோப். அது இந்தியாவுக்கும் அது ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடும். அதுபோல் லாஸ்ட்டு ஃப்ரைடே இன்றைக்கி அந்த மோர்கன் ஸ்டான்லி காம்போசிட் இண்டெக்ஸ் ரீபேலன்சிங்னால் மார்க்கெட் விழுந்தது. ஸோ அதையே நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கணும். மேலும் துறைகளை பார்த்தோன்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார் துறைகள் இந்த ஆர்பிஐ மீட்டிங் இருக்கிறதுனால அதில் ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும். மெட்டல் ஸ்டாக்ஸ் பார்த்தோன்னா, பேஸ் மெட்டல் ப்ரைஸ் எல்எம்இயில் ஏறி இருக்குது, அதனால் அதுலேயும் ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் த்ரூ த குளோபல் வியூஸ், ஸோ அதுலேயும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஆட்டோமொபைல் அண்ட் எஃப்எம்சிஜி, ஸோ வரக்கூடிய வாரத்தில் வர நிகழ்வுகளை பொறுத்து அதுவும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடும். இதெல்லாம் ட்ரேட் பண்ணுவதற்கு சுலபமான துறைகள் என்று சொல்லலாம். நண்பர்களை, இதை தவிர என்எஸ்சி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து டெரிவேட்டிவ்ஸ் டைமிங்கை 3 மணி 40 நிமிஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. என்னத்துக்குன்னு பார்த்தோன்னா, அந்த நியூ க்ளோசிங் ஆக்ஷன் டயத்தை ஒத்து அதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 3, 2026 ஞாபகம் வச்சுங்க. தென் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா, ஸோ இந்த லெவல்ஸை நோட் பண்ணிங்க. 23,671 மற்றும் 23,858.25 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். இது ரெண்டத்தையும் தாண்டினால் சந்தைகள் ஒரு குட் மூவ் 24,000 தாண்டுவது சுலபமாக இருக்கக்கூடும். அதாவது ஷார்ட் கவரிங் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் இது ரெண்டும். அடுத்தது அதேமாரி சப்போர்ட்னு பார்த்தோன்னா 23,397.30, 23,262.55 இது ரெண்டும் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஸோ ஓவரால் இந்த வாரம் 23,262.55 23,858.25 ட்ரேட் ஆகக்கூடும். ஏதாவது ஒரு பக்கத்தில் அது உடஞ்சதுன்னா அதிலிருந்து 300-400 புள்ளிகள் மேலே ஏறவோ கீழே இறங்கவோ உள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இந்த வாரம் ஆர்பிஐ கிரெடிட் பாலிசி இருக்கிறதுனால ஒரு ஹை மூவ்மெண்ட் இருக்கக்கூடும். அதுலேயும் 54,000, 53,500 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். 54,500, 54,750 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். நண்பர்களே, நாளை தினமும் வரும் வாரத்தில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.